பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் சம்மந்தமாக நாங்கள் தெளிவாக எங்களோட கருத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். எங்களோட கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வசாதாரண விஷயம், இது சம்மந்தமாக நடந்திருக்கா இல்லையா, அப்படி நடந்திருந்தால் அரசாங்கத்தின் ஊடாக வந்து என்கொயரி மூலிமா வர ஆவணத்தை சமர்ப்பிச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு வெளிப்படையாக சொல்லுங்கள், அப்போ தான் இதை வந்து தவிர்த்துக்க முடியும். நான் என் பாராளுமன்ற உரையிலே நான் தெளிவாகவே சொன்னேன் பிரதமர் அவர்கள்கிட்ட, நாங்கள் வந்து பிரதமர் இல்லை, நாங்கள் வந்து அரசாங்கத்தையோ ஜனாதிபதியோ இருக்கிறாங்க காரணம்னு சொல்லலை. ஆனால் அவங்க தான் பொறுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடவடிக்கை கட்டாயம் எடுத்தாங்க. பிரதமர் அங்கேயே உட்காந்துருந்தாங்க, எந்த பதிலுமே சொல்லலை. திருப்பி வந்து எங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலைக்கு வந்தார். பிரச்சனை இல்லை, நீண்ட நாளுக்கு பிறகு அவங்களும் இந்த விஷயத்தை கவனம் செலுத்தியிருக்காங்க. அவங்க வந்து வைத்தியசாலைக்கு வந்த அப்புறம் அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க, இது வந்து சில அரசியல் கட்சிகள் அரசியலாக்க பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னா ஒரு தவறு நடந்தால் அதுக்கு நாங்கள் குரல் கொடுக்கக்கூடாது, குரல் கொடுத்தா அரசியல் செய்யும். அது எந்த விதத்தில் நியாயம்? என்னை பொறுத்த வரைக்கும் மக்களும் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். இது வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லாட்டி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமோ கிடையாது. நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு பதில் ஒன்று எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு, இது நடந்திருக்கா இல்லையானே நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தெரியாது. அதனால தான் இது சம்மந்தமாக கருத்து தெரிவிக்கிறத குறைச்சிருக்கோம். ஆனால் இது சம்மந்தமாக அரசாங்கம் ஒரு தீர்க்கமான பதிலை கொடுத்தாங்க. தற்காலிகம் பணி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்கொயரியை நடத்திருந்தால் அதில் ஒரு நியாயம் ஒன்று இருந்திருக்கும். அவங்களே இடமாற்றம் செஞ்சுருக்காங்க, இடமாற்றம் செஞ்சு என்கொயரி நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் எந்த விதமான ஒரு ஆர்வமும் அரசாங்கத்துக்கு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ஜனாதிபதிக்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்நேரம் இதே விஷயம் வேறு பகுதியில் நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி வந்து இவங்க நினைக்கிறாங்க இது சம்மந்தமாக பேசாமல் இருந்தால் அதை மூடி மறைக்கலான்னு. இதை நான் அரசாங்கத்தை சொல்லலை, ஆனால் அந்த வைத்தியசாலையில் இருக்க குறிப்பிட்ட சில நபர்களை சொல்லலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது நடந்திருக்கா இல்லையா, அவ்வளோதான் நாங்களும் கேட்குறோம். இன்றைக்கி இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களும் பதிலை திருப்பி கேட்டுகிட்டே இருந்தோம், எந்த விதமான முடிவும் வரல. அதனால் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம்னு இதை சொல்ல விரும்பல, ஒரு கவனிப்பு போராட்டம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் அமைதியாக தான் அங்கே கூடலான்னு இருந்தோம், வேறு எதுக்காண்டியும் இல்லை. ஏன்னா ஒரு பதில் ஒன்று கேட்குறதுக்கு. ஆனால் நாங்கள் எந்த விதத்துலேயும் இது ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போஸ்டரெல்லாம் அடிச்சு ஓட்டல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னோம், அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்தால் போதும். ஆனால் அதுக்கு வந்து யாரோட அபிப்பிராயம் தெரியல. நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை உத்தரவு வாங்கணும்னு எல்லாம் அவசியமே இல்லை இந்த விஷயத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து ஹாட்டனில் இருக்க டிவிஷனை சந்திக்க வந்திருக்கோம். எஸ்பிகிட்ட பேசும்போது அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, 24 மணி நேரத்துக்குள்ளார கட்டாயம் இதுக்கு ஒரு பதில் ஒன்று வழங்கப்படுவோன்னு. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு பிற்பாடு சுகாதார அமைச்சின் மூலியமாக ஒரு பதில் ஒன்று கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தில் சுகாதார அமைச்சுக்கு எதிராக காவல்துறை கட்டாயம் முறையிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வரைக்கும் பொறுத்து. இந்த யுவதின்ற சம்பவத்தில் 3 சந்தேக நபர்கள் இருக்காங்க, அவளை கைது செய்கிறதா அறிவிச்சார் டிவிஷன். இல்லை பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் அவங்க வந்து குற்றவாளிகளாக இல்லையான்னு. ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், குற்றவாளியாக இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அது இன்னொரு விஷயம். ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் தேடி பார்க்கலாம் தானே. ஏன்னா வைத்தியர்கள் இருக்காங்க. இப்போ நாங்கள் யாருமே சொல்லி இந்த சம்பவம் வெளியே வரலையே. அதே வைத்தியசாலையில் வேலை செய்கிற ஒரு மூத்த மருத்துவர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு சம்பவம் நேற்று இரவு 3 பேர் போயிருக்காங்க, நேற்று இரவு சடலம் இந்த மன்னிக்கணும் அந்த யுவதியின் உடல் இருந்த நிலையில் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. அப்படி இருக்கும்போது யாரும் சும்மா உள்ளார போய் இப்படி மாற்றி வச்சுட்டு வெளியே வர கதை இல்லை. நாளைக்கு வந்து இன்றைக்கி 23 வயசு பெண் இறந்த பிற்பாடு இப்படி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. நாளைக்கு இது ஒரு 4 வயசு குழந்தையாக இருந்தால் கிளென்கன் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறது ஒரே ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு. நாங்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயம் தான் சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது. அரசாங்கத்தோட பொறுப்பு இது உண்மையா இல்லையா, உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுத்தாங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். இதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணணுன்னு எங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது.